கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறதுங்க. ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை குக்கரில் விட்டு ஒரு விசில் விட்டு மூடி எடுத்துகிட்டு கொதிக்க வைங்க. அப்போ தான் இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அந்த பருப்பு கரைஞ்சி வரும். அப்போ ரசத்துக்கு எடுத்து ஊற்றினா எடுத்து ஊற்றி ரசம் வைக்கிறப்ப ரசம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி பருப்பு நல்லா கரைஞ்சாதான் சாம்பார் நல்லா இருக்குங்க. கத்திரிக்காய் சாம்பார் சக்கை எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. தண்ணிக்குள்ள இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே அரிஞ்சு போடுறோம், இல்லைன்னா காரம் அடிக்கும். அதுக்கு தேவையான வெங்காயம் மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன்றேன்னா பருப்பு வெந்துச்சு இல்லைங்களா, வெஞ்சு வச்சதுனால இப்போது கத்திரிக்காய் போடுறேங்க. கத்திரிக்காய் தண்ணியில் தான் அரிஞ்சு வைக்கணுங்க, ஏன்னா காரம் அடிச்சு போயிடு. இந்த கத்திரிக்காய் இதுக்குள்ளே போடலாங்க. அப்படின்னா இதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு கரைச்சி வச்சிருப்பீங்களே மிளகுடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டு எனக்கு தேவையான 2 ஸ்பூன் உங்கள் பார்த்து தேவையான. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி அந்த சக்கையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு விடுங்க. புளிக்குழம்புக்கு வைக்கிறதுலையே பாதி புளி தான் இதுக்கு ஊற்றணும். ஓகே, எல்லாம் போட்டாச்சுங்களா? உப்பு, மிளகுடி, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சுங்க. புளி ஊற்றியாச்சு, வேகிட்டுங்க. ஓப்பன்லேயே விடுங்க, இல்லைன்னா பொங்கி வந்து கீழே போய் அடுப்பெல்லாம் நாஸ்தி ஆயிடும். என்னோடய அடுப்பு என்னெல்லாம் துடைக்காமல் கிடக்குதுங்க. ஓகே, இப்போ இது இப்படியே ஓப்பன்லேயே கொதிக்கிட்டுங்க. இல்லைன்னா ஓட்டையே ஜல்லடை மாதிரி இருக்குல்லங்க, அதை வச்சு மூடி வைங்க. டீ வராது, சீக்கிரமாகவும் வெந்துடும். இந்த ஓட்டை வெளியே போயிடுது இல்லைங்களா, இந்த ப்ரெஷர் வெளியே போயிடுது. அதனால் பொங்கி வராது. இந்த மிளகுடி மஞ்சத்தூளில் போடுறதுனால தான் பொங்கி வருதுங்க. தாளிச்சிட்டோம்னா பொங்காது. தாளிக்கிறதுக்கு முன்னே தான் பொங்கிக்கப்போ கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கடுகு போடலாம். கடுகு போட்டு வெங்காயத்தை போடணும். பெருங்காயம் இன்னும் போட்டோம்னா தான் நல்லா இருக்குது. அடுத்தது கருவேப்பிலை, மிளகாய் போடலாம். வணங்கினா போதுங்க, முழுசாக வணங்க வேண்டியதில்லை. குழம்பும் முழுசாக ரொம்ப வேகக்கூடாதுங்க, டேஸ்ட் குறைஞ்சிரும். ஊற்றி தாளிச்சிடலாங்க. இந்த வெங்காயத்துக்குள்ள ஊற்றி அவ்வளோதாங்க. ஒரு கொதி ஒருட்டுன்னு அடுப்பு நிறுத்திடுங்க. கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. முடிஞ்சது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க.